முழுமையான ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு அதிகபட்சம் 6 மாதங்களில் குடிநுழைவு அனுமதிக்கான விண்ணப்ப செயல்முறை செயல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். வெளிநாட்டினரை திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு இந்த புதிய செயல்முறை முன்னுரிமை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த குடிநுழைவு அனுமதி என்பது வெளிநாட்டினர் மலேசியாவில் நுழைந்து தங்குவதற்கு, அதாவது படிப்பது அல்லது குடும்பத்துடன் இருப்பது போன்ற நோக்கங்களுக்காக அனுமதிக்கும் ஓர் ஆவணமாகும். முழுமையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்த 6 மாதங்களுக்குள் அது வழக்கமான ஆவண மதிப்பாய்வு செயல்முறை மற்றும் பாதுகாப்பு திரையிடலில் தேர்ச்சி பெற்றால் அது அங்கீகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். விண்ணப்பதாரர்களை இன்னும் தெளிவாக வழிநடத்த புதிய தரநிலை இயக்க நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஆவண சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் விண்ணப்ப வழிகாட்டுதல்களை வழங்குவதும் அடங்கும் என்று அவர் கூறினார்.